ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி வேபி நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பார்த்து வரோம். இந்த வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் நம்மளோட கண்டென்ட் பிடிச்சதுனால பிடிஎஃப் ஃபைல் கேட்டிருந்தாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோஸுக்குமே பிடிஎஃப் ஃபைல் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இலக்கண பகுதிக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி 3வது பருவத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டவங்க எடுத்து படிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 4 வகை சொற்கள் அப்படின்ற இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் மொழியை பொறுத்தளவுக்கு சில எழுத்துக்கள் தனித்து நின்றாலும் அவற்றிற்கு குறிப்பிட்ட பொருள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இ, பூ, மை இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனி எழுத்துக்களாக இருந்தாலும் அவற்றிற்குன்னு குறிப்பிட்ட பொருள் இருக்கு. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தரும். உதாரணத்துக்கு கடல், தங்கம் அப்படின்ற சொற்கள்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தரக்கூடியத என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல் அப்படின்றத 4 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்போ இது எல்லாம் என்னென்ன அப்படின்றத தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா ஒன்றினுடைய பெயரை குறிக்கக்கூடியது தான் பெயர்ச்சொல். இது சிம்பிளானது தான். இது உயர்திணையை குறித்தாலும் சரி, அட்டநிலையை குறித்தாலும் சரி, பெயரை குறிக்கிறது தான் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா பாரதி, பள்ளி அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வினைச்சொல் அப்படின்றது என்னன்னா வினை அப்படின்ற சொல்லுக்கு செயல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செயலை குறிக்கக்கூடியது தான் வினைச்சொல். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா வா, போ, எழுது, விளையாடு அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு செயல். இந்த மாதிரி செயலை குறிக்கக்கூடியது தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்த அந்த பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் சார்ந்து வரக்கூடிய சொல் எதுனா இடைச்சொல். இடைச்சொல்லுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கு, ஐ அப்படின்ற எழுத்துக்கள்லாம் சொல்லலாம். இடைச்சொற்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடைச்சொற்கள் தனித்து இயங்கவே இயங்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா தந்தையும் தாயும், தம்பிக்கு, திருக்குறளை அப்படின்ற சொற்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய கு, ஐ இப்படின்ற எழுத்துக்கள் எல்லாம் தனியா பிரிச்சுட்டு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு குறிப்பிட்ட மீனிங் கிடையாது. ஸோ இதுல இருந்து இடைச்சொற்கள் தனித்து இயங்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா உரிச்சொல். இந்த உரிச்சொல் அப்படின்றது என்னன்னா பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் அவற்றின் இயல்பான தன்மையிலிருந்து மிகுதிப்படுத்தி சொல்லக்கூடியது தான் இந்த உரிச்சொல். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மா, சால அப்படின்ற சொற்கள்லாம் சொல்லலாம். இதை எப்படி சொற்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த நகரம் அப்படின்ற ஒரு பிளேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமத்தை விட நகரம் பெரிய பிளேஸு. ஆனா நகரத்தை விடையும் பெரியதா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை குறிக்கிறதுக்கு மாநகரம், அதாவது பெரிய நகரம் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி சாலை சிறந்தது இதுல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு நபர் நல்லவராக இருக்கிற பட்சத்துல அவரை பொதுவாக சொல்றப்ப எப்படி சொல்லுவோம், அவர் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். இதை மிகுதிப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த மனிதர் சாலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒன்றினுடைய இயல்பான தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்றதான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலக்கண பகுதியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சொல் அப்படின்றத எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, அவை என்னென்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடைச்சொல் தனித்து இயங்காது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா இந்த இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று பார்க்க போறோம். ஒரு குரல் கொடுத்து அந்த குரல்ல இருக்கக்கூடிய இடைச்சொல்ல கேட்டிருக்காங்க. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்ற குரல் கொடுத்துருக்காங்க. இந்த குரலை பொறுத்தளவுக்கு மற்ற அப்படின்றது தான் இடைச்சொல். அதுக்கப்புறமா பொருந்தாத சொல்ல வட்டம்ல சொல்லியிருக்காங்க. படித்தால் ஐ, மற்ற, கு இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு இது 3 இடைச்சொற்கள். இது ஒண்ணுதான் வினை சொல். ஸோ இதுதான் பொருந்தாதது. 2வது பொறுத்தளவுக்கு இது 3 பெயர் சொற்கள், ஆள் அப்படின்றது இடைச்சொல். ஸோ இதுதான் பொருந்தாதது. 3வது பொறுத்தளவுக்கு சென்றான், நடந்த இது 3மே வினை சொற்கள். சித்திரை அப்படின்றது பெயர் சொல். ஸோ இதுதான் பொருந்தாதது. அதுக்கப்புறமா ஐ, கு, ஆள் இது 3மே இடைச்சொற்கள்.
மாநாடு அப்படின்றது பெயர் சொல். ஸோ இதுதான் பொருந்தாது. அதுக்கப்புறமா கீழ்காணக்கூடிய பத்தியை படிச்சு அதுக்கு கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவங்கள்ல ஒருத்தர் தான் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி 2 மொழிகள்லையுமே புலமை பெற்றவராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் தொழிற்சங்க தலைவர் அப்படின்னு நிறைய திறமைகள் கொண்டவராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்குனது யாருன்னா வ.உ. சிதம்பரனார் அவர்கள். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து எந்த கப்பல் நிறுவனத்தை தொடங்கினாங்க அப்படின்னா, சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினாங்க. இதுல நாவாய் அப்படின்றது வந்து கப்பலை குறிக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்றத எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் தொடங்கியிருக்காங்க. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, இந்த சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்றது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டு 1906, 1907, 1908, 1909 அப்படின்னு அடுத்தடுத்த ஆண்டுகளை ஆப்ஷன்ல வச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் குழப்பிடும். ஸோ இது எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அக்டோபர் அப்படின்றது 10வது மாதம், நமக்கு நாள் வந்து 16ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. ஸோ 16ல இருந்து 10 கழிச்சிங்க அப்படின்னா 6 வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஷார்ட்கட் தான். பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து சென்னைக்கு வர்றப்பன்னா பாரதியார் அவர்களை சந்திக்கிறத ஒரு வழக்கமான செயலா வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்கக்கூடிய நபரா இருந்திருக்காங்க. இதுதான் இதுல கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. இப்ப என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவனவங்க யாருன்னா வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அதுக்கப்புறம் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமா கொண்டிருந்தாங்க அப்படின்னா பாரதியார் அவர்களை சந்திப்பதை தான் வழக்கமா கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டாங்க அப்படின்னா பாரதியார் அவர்களுடைய பாடலை தான் விரும்பி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து என்னென்ன திறமைகள் கொண்டவராக இருந்தாங்க அப்படின்னா வழக்கறிஞராக இருந்திருக்காங்க, எழுத்தாளராக இருந்திருக்காங்க, அதோட பேச்சாளர் மற்றும் தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்து எந்தெந்த மொழிகள்ல புலமை பெற்றவராக இருந்தாங்க அப்படின்னா தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி ஆகிய 2 மொழிகள்ல புலமை பெற்றவராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இடமறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓர், ஒரு, அதே மாதிரி அஃது, அது, இந்த சொற்கள் எல்லாம் எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ் வாக்கியங்கள் எழுதுறப்போ கண்டிப்பா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. ஸோ இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்று அப்படின்றத குறிக்கிறதுக்கு வந்து ஓர், ஒரு அப்படின்னு நம்ம 2 சொற்களை பயன்படுத்துவோம். இந்த 2 சொற்கள்ல எதை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொற்கள் இருக்கும் இல்லையா, அதாவது ஆனாவனால தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்தணும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஓர், ஊர், ஓர், ஏரி அப்படின்றத சொல்லலாம். இதுல வந்து இந்த உகர நெடிலும் எகர நெடிலுமே உயிரெழுத்துக்களை சேர்ந்தது. ஸோ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா உயிர்மை எழுத்துக்கள், அதாவது காங்க, ச அந்த மாதிரி இருக்கு இல்லையா, உயிர்மை எழுத்துக்கள் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா நகரம், கடல் அப்படின்ற சொற்களுக்கு முன்னாடி ஒரு அப்படின்றத பயன்படுத்தணும். ஏன்னா இந்த நகரமும் இந்த ககரமும் உயிர்மை எழுத்துக்களை சேர்ந்தது. அதனால உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு அப்படின்றத பயன்படுத்துறோம். அதுக்கப்புறமா அஃது, அது, இந்த 2 சொற்களை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உயிரெழுத்துக்கள் மற்றும் உயிர்மை எழுத்துக்கள் இவற்றின் அடிப்படையில தான் இதை 2ஐயும் பிரிக்கிறாங்க. அதாவது உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி அஃது அப்படின்றத பயன்படுத்தணும். இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அஃது இங்கே உள்ளது, அதாவது உயிரெழுத்துல தொடங்கின சொல்லுக்கு முன்னாடி அஃது பயன்படுத்தியிருக்காங்க. இப்படிதான் பயன்படுத்தணும். அதே மாதிரி உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி அது அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும். இதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அது நன்றாக உள்ளது, அதாவது இந்த நகரம் வந்து உயிர்மை எழுத்து. ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலக்கண பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல அடுத்த இலக்கண பகுதி பார்க்கலாம். நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.